Hi students, 12th Maths Chapter 7 Application of Differential Calculus Exercise 7.8 Question number 12. A hollow cone with the base radius a centimeter and height b centimeter is placed on the table. Show that the volume of the largest cylinder that can be hidden underneath is 4 by 9 times the volume of the cone. ஆரம் a சென்டிமீட்டர் மற்றும் உயரம் b சென்டிமீட்டர் கொண்ட ஒரு வெற்று கூம்பு ஒரு மேஜையின் மீது வைக்கப்படுகிறது. இதன் அடியில் மறைத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய உருளையின் கன அளவு கூம்பின் கன அளவை போல் 4/9 மடங்கு என்பதை காட்டுக. ஸோ நம்ம வந்து ஒரு ஹாலோ கோன் இருக்கு, அதை டேபிள் மேலே கமுத்தி வைக்கிறோம். அதுக்குள்ள லார்ஜஸ்ட் சிலிண்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா மேக்ஸிமம் ஏரியா இருக்கிற மாதிரியான ஒரு சிலிண்டரை உள்ள மறைச்சு வைக்கிறோம். அப்படி மறைச்சு வச்சா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னன்னா, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் cylinder equal to 4 by 9 times the volume of the cone. Volume of the cone. ஸோ இதான் நம்ம ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ நம்ம இதுக்குரிய டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஹாலோ சிலிண்டர் ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம அந்த ஹாலோ சிலிண்டரை கமுத்தி வைக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாலோ சிலிண்டர் இருக்கு. இதனுடைய ரேடியஸும் ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் ஏ சென்டிமீட்டர், ஹைட் வந்து பி சென்டிமீட்டர். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இதனோட இதுக்குள்ள ஒரு சிலிண்டரை ஒன்று ஹைட் பண்ணி வைக்கிறோம். இது மாதிரி ஒரு சிலிண்டரை வந்து நம்ம ஹைட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அந்த சிலிண்டரை ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஹாலோ கோனுக்குள்ளே ஒரு சிலிண்டரை பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது என்னென்னா, கோனோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ அப்படின்னா, அதனுடைய ரேடியஸ் வந்து ஏ சென்டிமீட்டர். ஸோ ரேடியஸ்ன்றது இந்த சென்டரில் இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ அதே போல் அதனோட ஹைட்டு கொடுத்துட்டாங்க. இது ரெண்டும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரேடியஸ் ஏ சென்டிமீட்டர். அந்த ரேடியஸ் வந்து ஏ சென்டிமீட்டர், இதனுடைய ஹைட் இருக்கு இல்லையா, அது வந்து பி சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இதை எழுதிக்கலாம். என்னென்னா, ஏ அப்படின்றது ரேடியஸ் ஆஃப் கோன், அதே போல் பி அப்படின்றது ஹைட் ஆஃப் த கோன். இப்போ நம்ம இந்த சிலிண்டர் இருக்கு இல்லையா, அதனுடைய ரேடியஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது வந்து ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர். ஸோ இந்த ரேடியஸ் ஆஃப் சிலிண்டரை நம்ம எவ்வளோன்னு எடுத்துக்கலாம்னா எக்ஸ் யூனிட்ஸ்னு எடுத்துப்போம். ஸோ எக்ஸ் denotes the radius of cylinder. அதே போல் இந்த கோனோட டாப் இருக்கு இல்லையா, அதுக்கும் இந்த சிலிண்டருடைய டாப், இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்னா, இதை வந்து நம்ம ஹெச்னு எடுத்துக்கலாம். சாரி, இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம ஒய் அப்படின்னு எடுத்துக்குவோம். அதாவது கோனோட டாப், சிலிண்டருடைய அந்த ஆரம்பம், அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து ஒய். இப்போ ஒய் அப்படின்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன்
top of cylinder, so top of cone and top of cylinder. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸை நம்மளா ஒயின்னு கன்சிடர் பண்ணிக்குவோம். இப்போ இதை வச்சு நம்ம ஹைட் ஆஃப் த சிலிண்டர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் எவ்வளோனா, இப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் ஹைட் ஆஃப் த சிலிண்டர். ஸோ அது எவ்வளோ இருக்குன்னா, டோட்டல் ஹைட்டு பி, அதில் மேலே வந்து ஒய்யை கழிச்சிட்டா பி மைனஸ் ஒய்ன்னு கிடைச்சிடும். Therefore, the height of the cylinder is b minus y. அதை இங்கே எழுதிக்கலாம். b minus y அப்படின்றது height of the cylinder. இப்போ நம்ம வால்யூம் ஆஃப் சிலிண்டர் தான் ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம். ஈக்குவல் டு 4 times வால்யூம் ஆஃப் த கோன்னு. ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்னன்னு எழுதிக்கலாம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு, வால்யூம் ஆஃப் சிலிண்டரை விங்கிற எழுத்தால குறிப்போம். ஃபார்முலா வந்து πr ஸ்கொயர் h cubic units. ஸோ இதில் சிலிண்டரோட டைமென்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணால் பை இன்டூ சிலிண்டரோட ரேடியஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர், சிலிண்டரோட ஹைட்டை வந்து நம்ம பி மைனஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ வி ஈக்குவல் டு என்ன இருக்குன்னா பை எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ பி மைனஸ் ஒய்ன்னு இருக்கும். இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள் கிடைக்குது. எதுனா, இப்போ இந்த லைனை ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல நமக்கு ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள் கிடைக்குது. இந்த ட்ரையாங்கிளை அப்படியே நான் கீழே எடுத்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த டயக்ராமில் இருந்து இந்த ட்ரையாங்கிளை அப்படியே கட் பண்ணி நான் கீழே வரைஞ்சிருக்கேன். இதில் நமக்கு தெரிஞ்ச டைமென்ஷன் என்னென்னா, கீழே இருக்கிற பேஸ் வந்து எவ்வளோனா ஏ, இது வந்து ஏன்னு குறிச்சிக்கலாம். இது வந்து எவ்வளோனா எக்ஸ். இப்போ இதனுடைய டோட்டல் ஹைட் எவ்வளோனா, அதான் நமக்கு ஹைட் ஆஃப் த கோன் விச் இஸ் பி. மேலே இருக்க பார்ட் மட்டும் எவ்வளோனா ஒய், இது வந்து ஒய். ஸோ இதனுடைய டோட்டல் ஹைட் வேணும்னா பி. இப்போ பை ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளில் பெரிய ட்ரையாங்கிளோட ஹைட் வந்து பி, இந்த மேலே இருக்கக்கூடிய சின்ன ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அதனுடைய ஹைட் எவ்வளோனா ஒய். அதே போல் பெரிய ட்ரையாங்கிளுடைய பேஸ் வந்து ஏ, இப்போ இந்த சின்ன ட்ரையாங்கிளுடைய பேஸ் வந்து எக்ஸ். ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா பி இன்டூ எக்ஸ் மேலே போயிடும், ஏ வந்து கீழே வந்துடும், ஈக்குவல் டு ஒய்ன்னு வந்துடும். அப்போ ஒய் ஈக்குவல் டு பிஎக்ஸ் பை ஏ அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ வி ஹேவ் ஒய் ஈக்குவல் டு பிஎக்ஸ் பை ஏ. இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட்டிங் இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ வி ஈக்குவல் டு என்ன வரும்னா பை எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ பி மைனஸ் ஒய்க்கு பதிலாக என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் பிஎக்ஸ் பை ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ இது ரெண்டுத்துலேயும் நம்ம வந்து ஒரு பி காமனாக வெளியில் எடுக்கலாம். எடுத்துட்டா இங்கே 1 வந்துடும், இங்கே எக்ஸ் பை ஏ இருக்கும். இதில் நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண ஈஸியாக இருக்கிறதுக்காக பை பியை வெளியில் வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் உள்ளே கொண்டு போயிட்டா 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் பை ஏ. இதான் வந்து வி. இப்போ இது பூரா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கனால இதை நம்ம வி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் with respect to x, அப்போ v dash of x கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் பை பின்றது கான்ஸ்டன்ட், எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, இதில் 1/a கான்ஸ்டன்ட், எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர் வரும். ஸோ இதான் வந்து v dash of x உடைய ஆன்சர். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி எப்படி எழுதிக்கலாம்னா பை b இன்டூ 2x மைனஸ் 3x ஸ்கொயர் பை ஏ. இப்போ நம்ம கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு we have to put v dash of x equal to 0. அப்போ என்ன பண்ணலாம், பை b இன்டூ 2x மைனஸ் 3x ஸ்கொயர் பை ஏ.
ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அப்போ அந்த பை பி மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இது அந்த பக்கம் போனால் 0 ஆயிரும். அப்போ 2x மைனஸ் 3x ஸ்கொயர் பை ஏ ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா என்னோட எல்சிஎம் வந்து ஏ வந்துடும். அப்போ ஏ இன்ட்டு 2x மைனஸ் 3x ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஏ அங்கே போனால் 0 ஆயிரும். அப்போ 2xa மைனஸ் 3x ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதில் இருந்து ஒரு எக்ஸை வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டா 2a மைனஸ் 3x ஈக்குவல் டு 0. இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா எய்தர் x ஈக்குவல் டு 0 ஆர் 2a மைனஸ் 3x ஈக்குவல் டு 0. இப்போ இதை சால்வ் பண்ணால் மைனஸ் 3x ஈக்குவல் டு ப்ளஸ் 2a அங்கே போனால் மைனஸ் 2a. ஸோ மைனஸ் மைனஸ் அடிச்சிடலாம். அப்போ x ஈக்குவல் டு எவ்வளோ வந்துடும்னா 2a பை 3. இப்போ எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு 0 அப்படின்றது நாட் பாசிபிள். ஏன்னா நம்ம எக்ஸ்ன்னு என்ன எடுத்துக்கிட்டோம்னா இந்த சிலிண்டர் இருக்கு இல்லையா, அதனுடைய ரேடியஸை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ அது வந்து 0னா அங்கே நமக்கு சிலிண்டரே உருவாகாது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது பாசிபிள் இல்லை. ஸோ அதை ஒமிட் பண்ணிடலாம். அப்போ எதை மட்டும் எடுத்துக்கலாம்னா எக்ஸோட வேல்யூ 2a பை 3 அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இதான் நம்மளுடைய கிரிட்டிக்கல் நம்பர். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2a பை 3, திஸ் இஸ் அவர் கிரிட்டிக்கல் நம்பர். ஸோ இப்போ நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ்க்கு போகலாம். செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், v டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ v டேஷ் ஆஃப் எக்ஸை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். v டேஷ் ஆஃப் எக்ஸோடைய ஆன்சர் என்ன, பை பி இன்டூ 2x மைனஸ் 3x ஸ்கொயர் பை ஏ. அதில் வந்து பை பி கான்ஸ்டன்ட், அதை அப்படியே எழுதிக்கலாம். 2xல எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 வந்துடும். மைனஸ் 3x ஸ்கொயர் பை ஏ, 3 பை ஏ கான்ஸ்டன்ட், எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x வந்துடும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா பை பி இன்டூ 2 மைனஸ் 3 2s are 6x பை ஏ. இப்போ இதில் நம்ம கிரிட்டிக்கல் நம்பர் வந்து என்ன கிடைச்சதுன்னா 2a பை 3, ஒரே ஒரு கிரிட்டிக்கல் நம்பர், 0 தான் ஒமிட் பண்ணிட்டோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 2a பை 3. அப்போ பை பி இன்டூ 2 மைனஸ் 6 பை ஏ, இந்த எக்ஸுக்கு பதிலாக 2a பை 3ன்னு போட்டுக்கலாம். அப்போ என்ன ஆகும், இந்த ஏ கேன்சல் ஆயிரும், 3 வந்து 2 டைம்ஸ் 6. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு பை பி இன்டூ 2 மைனஸ் 2 2s are 4. அப்போ பை பி இன்டூ மைனஸ் 2. அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னா மைனஸ் 2 பை பி. இது வந்து லெஸ் தென் 0ன்னு வருது. ஸோ லெஸ் தென் 0ன்னு வந்திருக்கனால நம்ம என்ன சொல்லிடலாம்னா வால்யூம் இஸ் மேக்ஸிமம் when x equal to 2a by 3. அப்போ வால்யூம் வந்து மேக்ஸிமமாக கிடச்சிருச்சு. ஸோ வால்யூம் இஸ் மேக்ஸிமம் when x equal to 2a by 3. ஸோ நம்ம v of x இங்கே காப்பி பண்ணிக்கலாம். v of x என்ன அப்படின்னா பை எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ பி மைனஸ் bx by a. ஸோ இதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எழுதின v of x. இந்த இடத்துல இருக்கு பை எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ பி மைனஸ் பிஎக்ஸ் பை ஏ. ஸோ இது எதை டினோட் பண்ணுதுன்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஸோ இப்போ நம்ம வால்யூம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2a by 3 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2a by 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல 2a by 3 ஹோல் ஸ்கொயர் இன்டூ பி மைனஸ் பி பை ஏ அப்படியே போட்டுக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக 2a by 3. இப்போ இந்த ஏ கேன்சல் பண்ணிடலாம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் பை இன்டூ 2 ஸ்கொயர் 4, ஏ ஸ்கொயர் வந்துடும், 3 ஸ்கொயர் வந்து 9 இன்டூ இதனுடைய எல்சிஎம் எவ்வளோனா 3, 3 இன்டூ பி 3b, 2 இன்டூ பி 2b. ஸோ இங்கே கீழே 3 இருக்கனால இந்த b இன்டூ 2 2b அப்படியே போட்டுடலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு பை இன்டூ 4a ஸ்கொயர் பை 9 இன்டூ 3b மைனஸ் 2b வந்து b வந்துடும், b பை 3. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா 4 பை 9 டைம்ஸ் ஆஃப்னு ப்ரூவ் பண்ணோம். ஸோ அதனால் இதில் இருக்க இந்த 4 பை 9 தனியாக வெளியே எடுத்துடலாம். அப்போ மீதி என்ன இருக்குன்னா பை ஏ ஸ்கொயர் பி பை 3. ஸோ இங்கே ஏ அப்படின்றது என்ன அப்படின்னா
ரேடியஸ் ஆஃப் த கோன், பி அப்படின்றது ஹைட் ஆஃப் த கோன். நமக்கு வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா என்னன்னா P ஈக்குவல் டு 1/3 πr² h. இங்கே ரேடியஸ் ஏ அப்படின்னும் ஹைட் வந்து பி அப்படின்னும் சப்ஸ்டியூட் பண்ணால் 1/3 πa² b அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 4/9 இன்டூ இது எப்படி எழுதிக்கலாம், 1/3 πa² b அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற டேர்ம் எதை குறிக்குதுன்னா இஸ் நத்திங் பட் வால்யூம் ஆஃப் கோன். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டது வால்யூம் ஆஃப் சிலிண்டர் எடுத்துக்கிட்டோம். அப்போ நம்ம என்னன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு 4/9 டைம்ஸ் வால்யூம் ஆஃப் த கோன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. வால்யூம் மேக்ஸிமமாக இருக்கக்குள்ள அது லார்ஜஸ்ட் சிலிண்டராக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. லார்ஜஸ்ட் சிலிண்டர்னா அதனோட மீனிங் என்ன, வால்யூம் மேக்ஸிமம். வால்யூம் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிலிண்டர் அப்படின்னா வால்யூம் இஸ் மேக்ஸிமம். மேக்ஸிமம் நம்ம சொல்லியாச்சு செகண்ட் டெரிவேட்டிவ்ல இஸ் 4/9 டைம்ஸ் வால்யூம் ஆஃப் த கோன் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். தேங்க்யூ.